ஏனென்றால் பல போர்கள் நடந்திருக்கிறது. மண்ணுக்காக நடந்திருக்கிறது, பொண்ணுக்காக நடந்திருக்கிறது, ஏன் பெண்ணுக்காக கூட பல வார்கள், அதாவது பல போர்கள் நடந்திருக்கிறது. ஆனால் உலக வரலாற்றிலே மொழிக்காக ஒரு போர் நடந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. வேறு எந்த ஒரு மொழிக்கும் இது போல ஒரு பெருமை கிடையாது. நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஒரே ஒரு மாஸ்க் தான் போட்டார், ஒரே ஒரு டிஷர்ட் தான் போட்டார். ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரே ஒன்று போட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவனால உள்ள வர முடியல. அன்புமணி ராமதாஸ் இன்னும் பல பேர் இப்போது அவர்கிட்ட கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். ஜீரோ கூட எது 0+0 என்னது 0 தான். ஒருத்தர் வந்திருக்காரு புதுசா சினிமா நடிகர், அவரும் ஒரு 0 தான். வேற ஒண்ணு 35 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. இதோட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளில வருவாரு என்றால் அவருக்கு இந்தியும் தெரியாது, தமிழும் தெரியாது, எதுவும் தெரியாது. இங்கே இந்த கூட்டம் நடைபெறாதா என்கிற அளவிற்கு காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருந்தது. ஓயாமல் மழை பெய்தாலும் விடாமல் கண்டிப்பாக நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தியே தீர்வோம் என்று இங்கே இந்த திருக்கோயிலூர் நகரத்திலே இப்போது இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இது ஏதோ சம்பிரதாயத்துக்காக நடைபெறுகின்ற கூட்டம் அல்ல. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 25ஆம் தேதி இந்த வீர வணக்க நாள் செலுத்துகின்ற இந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஒரு 40 ஆண்டுகளாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கட்சியும் இருக்கிறது, அவர்களும் எங்கேயாவது சம்பிரதாயத்துக்காக எங்கேயோ ஒரு கூட்டம் போட்டிருப்பா. அது எங்க நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் இன்று இந்த இந்தியை திணிப்பதற்காக என்னென்னலாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாசிச அதிமுகவுடைய அடிமையாக இருந்து கொண்டு அவர்கள் இதே போல் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு, பல வேறுபாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் நம் கட்சி தலைவர், நம்ம எல்லாம் ஆளாக்கி வளர்த்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1938 முதல் இந்தி திணிப்பை எதிர்த்து திருவாரூர் வீதிகளிலே தன்னுடைய 13 வயதிலே தமிழ் கொடியை ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று திருவாரூர் வீதிகளிலே போர்பரணி பாடி இந்திக்கு எதிராக அல்ல, இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக அன்று தொடங்கிய அந்த போர் கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளாக இன்றும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போரிலே ஒவ்வொரு போர் ஆரம்பிக்கும் போதும் அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் அதிலே முன்னின்று அந்த போரை நடத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றியத்தில் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்தியை திணிக்க முற்படுகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த படை திரண்டு அந்த இந்தி திணிப்பை விரட்டி அடித்திருக்கிறது என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் தான். நம்முடைய தலைவர் கலைஞராக இருந்தாலும், நம்முடைய தளபதி அவர்களாக இருந்தாலும், நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும், ஏன் இங்கே வீட்டிருக்கிற நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் அத்தனை பேரும் மாணவனிலே இருந்து இந்த இந்தி எதிர்ப்புக்காக அவர்கள் குரல் கொடுத்து அந்த இந்தி பெயை விரட்டி அடித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பெருமை வாய்ந்ததுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதெல்லாம் விட இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற நம்முடைய இளம் தலைவர் அவர்கள், நம்முடைய உயிரை விட்டு இருக்கிறவர்களே கிட்டத்தட்ட 15 பேர். தாளமுத்து நடராசனில் இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராஜ சிலையாக அங்கே நின்று கொண்டிருக்கிற அண்ணன் ராஜேந்திரனில் இருந்து நாங்கள் எல்லாம், எங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. என் தந்தையாக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இருந்தவர்கள். தினமும் அந்த சிலையை தாண்டித்தான் நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து அந்த கல்லூரிக்கே செல்வோம். அதை பார்க்கும் போதெல்லாம் புல்லரிக்கும். வேறு எந்த ஒரு மொழிக்கும் இது போல ஒரு பெருமை கிடையாது. ஏனென்றால் பல போர்கள் நடந்திருக்கிறது. மண்ணுக்காக நடந்திருக்கிறது, பொண்ணுக்காக நடந்திருக்கிறது, ஏன் பெண்ணுக்காக கூட பல வார்கள், அதாவது பல போர்கள் நடந்திருக்கிறது. ஆனால் உலக வரலாற்றிலே மொழிக்காக ஒரு போர் நடந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மொழிக்காக உயிரை நீத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மொழிக்காக உயிரை நீத்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான். அப்படிதான் தாளமுத்து நடராசனில் இருந்து அந்த ராஜேந்திரனில் இருந்து கிட்டத்தட்ட 15-20 பேர் இந்த மொழிக்காக உயிரை நீத்திருக்கிறார்கள். அவர்களை புகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீர வணக்க நாள் கூட்டம். இந்த கூட்டத்தில் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், பல பேர் உயிரை எழுந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாம் ஆளாக்கி இப்போது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஒரே ஒரு மாஸ்க் தான் போட்டார், ஒரே ஒரு டிஷர்ட் தான் போட்டார். ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரே ஒன்று போட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவனால உள்ள வர முடியல.
எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற பாசிச பாரதிய ஜனதா எப்படியாவது இந்தியை திணித்திட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த ஒரு மொழி இருக்கிறது, எது சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் ஒரு மொழி இருக்கு. மொத்தமே 15,000 பேருக்கு தான் அந்த தாய்மொழியா இருக்கு. அதுதான் வளர்ச்சிக்காக இன்னைக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு தெரியுமா? 800 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ், தெலுங்கு, கன்னடம் மொத்த மொழிகளுக்கும் சேர்த்து வெறும் 25 கோடி ரூபாய் தான் அதோடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். எப்படியாவது நம்முடைய மொழிகளை எல்லாம், நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் ஒழித்திட வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது கூட்டணி போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இப்போது அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் என்று. அதிமுக எடப்பாடி, அதே போல் ஒரு டப்பா டிடிவி தினகரன், அதே போல் இப்போது அன்புமணி ராமதாஸ், இன்னும் பல பேர் இப்போது அவர்களுடைய கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். ஜீரோ கூட, எது 0+0 என்னது? ஜீரோ தான். எல்லாருமே ஜீரோ தான் அதுல. அதனால் யாரும் அதுல ஜெயிக்க போறதில்ல. இன்னும் ஒண்ணு, நம்முடைய சகோதரர் சொன்னது போல் ஒருத்தர் வந்திருக்காரு புதுசா, சினிமா நடிகர். அவரும் ஒரு ஜீரோ தான். வேற ஒண்ணு 35 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. இதோட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளில வருவாரு என்றால் அவருக்கு இந்தியும் தெரியாது, தமிழும் தெரியாது, எதுவும் தெரியாது. எந்த திறமையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு சினிமாவில் நடிக்கிறாருன்னா அவர் நடிகர், அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு நினைக்கிறேன், எதுவுமே தெரியாது. ஒரு பாட்டு பாடுறதுன்னா வேற ஒருத்தர் பாட்டு பாடுவார், ஒரு வாயா சேர்ப்பார். எப்படி நடிக்கணும்னு கூட டைரக்டர் தான் சொல்லி தருவார். சண்டை கூட இன்னொருத்தர் தான் போடுவார், டூப்பு தான் போடுவார். இவருக்கு எதுவும் தெரியாது. ஆனா வெறும் மேக்கப் போட்டுட்டு வந்து நிற்பார். அதே போலதான் இப்போது பாரதிய ஜனதாவிற்காக மேக்கப் போட்டு வந்து நின்றுட்டு இருப்பார் தான் இப்போது இருக்கிற அந்த நடிகர். அவருடைய முகத்திரையும் இந்த தேர்தலில் கிழிக்கப்படும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை 2வது முறையாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தை 7வது முறையாகவும் நீங்கள் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நகர கழக செயலாளர் அவருக்கு ஒத்துழைத்த அத்தனை நிர்வாகிகள் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.